கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அமெரிக்க வரலாற்றில் முக்கிய வழக்கு என்றால் அது பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விவகாரம்தான். பணம் படைத்த பைனான்சியரான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் குழந்தைகள், இளம் பெண்களை கடத்தி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குவது, பலவந்தப்படுத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவது என பல கொடூர குற்றங்களை அரங்கேற்றி வந்தான். பாலியல் தொழில் சாம்ராஜ்யத்தை நடத்த கரிபியன் கடல் பகுதியில் உள்ள தீவில் தனியாக சொகுசு பங்களா கட்டி ஜெகஜோதியாக நடத்தி வந்திருக்கிறான். கடந்த 2005ஆம் ஆண்டு சிறுமியை பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்தி பணம் கொடுத்ததாக எழுந்த புகாரில் முதன்முறையாக ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கைதாகி சிறைக்கு சென்றான். 13 மாதங்கள் சிறையில் இருந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ரிலீஸ் ஆகி வெளியே வந்த பிறகும் கூட பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டு வரவே மீண்டும் கைதாகி சிறைக்கு சென்றான். பின்னர் நியூயார்க் சிறையில் இருந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கடந்த 2019ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டான். ஜெஃப்ரியின் தற்கொலையை அடுத்து அந்த வழக்கின் மர்மங்களும் புதைந்து போனது. ஆனால் எதிர்பாராத திருப்பமாக ஜெஃப்ரியின் முன்னாள் காதலி கிஸ்லைன் மேக்ஸ்வெல்லும் வழக்கில் சிக்கிக் கொண்டார். ஜெஃப்ரி கை காட்டும் பெண்கள், சிறுமிகளை மூளைச்சலவை செய்து அழைத்து வந்ததே மேக்ஸ்வெல்லின் முக்கிய வேலை. இந்த புகாரில் மேக்ஸ்வெல்லுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் மேக்ஸ்வெல்லுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளின் ஆவணங்கள் நீதிமன்ற அனுமதியுடன் வெளியிடப்பட்டுள்ளது. எப்ஸ்டீனின் பாலியல் வலையில் சிக்கிய 2 பெண்களின் வாக்குமூலத்துடன் சுமார் 1000 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையில் முக்கிய பிரபலங்கள் பலரின் பெயர்கள் இருப்பது அமெரிக்க அரசியலில் புயலை கிளப்பி உள்ளது. எப்ஸ்டீனுக்கு சொந்தமான குடியிருப்புக்கு வந்த பிரிட்டிஷ் இளவரசர் ஆண்ட்ரூ தனது மார்பகங்களை தொட்டு பேசி தகாத முறையில் நடந்து கொண்டதாக பகீர் கிளப்பிய பெண் இளவரசர் ஆண்ட்ரூவுடன் நெருக்கமாக இருக்க தன்னை நிர்பந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணை தாம் சந்தித்தது கூட இல்லை என இளவரசர் ஆண்ட்ரூ மறுப்பு தெரிவித்தாலும் கடந்த 2022ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரச குடும்பத்திலிருந்து பெருந்தொகை கொடுத்து வழக்கை மூடி மறைக்க முயன்ற விவரமும் வெளியாகியுள்ளது. அதேபோல அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டனின் பெயரும் ஆவணத்தில் இருக்கிறது. மொத்த ஆவணத்திலும் 50 இடங்களில் கிளின்டனின் பெயர் இடம்பெற்றுள்ளது. முன்னாள் அதிபர் பில் கிளின்டனுக்கு இளம் வயது பெண்களைத்தான் பிடிக்கும் என எப்ஸ்டீன் கூறியதாக வாக்குமூலம் கொடுத்திருப்பது அதிர வைத்திருக்கிறது. ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு சொந்தமான விமானத்தில் பில் கிளின்டன் அடிக்கடி பயணம் செய்ததாகவும் எப்ஸ்டீனின் தீவிற்கு கிளின்டன் வந்து சென்றதாகவும் கூறப்பட்டுள்ள நிலையில் பாலியல் வழக்கில் தண்டனை பெற்ற குற்றவாளியுடன் அதிபருக்கு என்ன தொடர்பு என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதேபோல அதிபராக இருந்தபோது வெள்ளை மாளிகையில் பணிபுரிந்த 22 வயது பெண்ணுடன் கிளின்டனுக்கு ரகசிய தொடர்பு இருந்ததாக தோண்ட ரகசியமாக வெளிப்பட்டுள்ளது. அதேபோல சர்ச்சைக்கு பெயர் போன முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெயரும் இடம்பெற்றுள்ளது. ஒருமுறை நியூ ஜெர்சியில் உள்ள சூதாட்ட கிளப்பிற்கு சென்ற போது விமானம் தரையிறங்குவது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் ட்ரம்பிற்கு போன் போடவா என ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பேசியதாக கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் ட்ரம்ப் குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமில்லாமல் கிணறு தோண்ட கிடைத்த பூதம் போல பிரபல பாப் இசை பாடகர் மைக்கேல் ஜாக்சன், டைட்டானிக் பட நடிகர் லியாண்டோ டிகாப்ரியோ, ஆஸ்திரேலிய நடிகை கேட் பிளான்செட் ஆகியோருக்கும் எப்ஸ்டீனுடன் தொடர்பு இருந்ததாக கூறியிருக்கும் பெண்கள் மேற்குறிப்பிட்டவர்களின் பெயர்களை அடிக்கடி எப்ஸ்டீன் உச்சரிக்க கேட்டிருப்பதாக ட்விஸ்ட் வைத்தனர். நியூ மெக்சிகோ கவர்னர் பில் ரிச்சர்ட்சனுடன் கட்டாய பாலியல் உறவில் இருந்ததாக புட்டு வைத்துள்ள அந்த பெண்கள் கொடுத்திருக்கும் வாக்குமூலத்தில் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸின் பெயரும் இருப்பது இன்னும் ஷாக்கை கொடுத்துள்ளது. ஜெஃப்ரி எப்ஸ்டீனும் ஸ்டீஃபனும் மின்னஞ்சலில் பேசுவதை வழக்கமாக வைத்திருந்ததாக கூறியிருப்பதோடு ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸும் எப்ஸ்டீனின் பாலியல் தொழிலுக்கு வாடிக்கையாளர்தான் என குறிப்பிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
முதற்கட்டமாக வெளியான ஆவணங்களிலேயே இத்தனை முக்கிய பிரபலங்கள் பெயர்கள் இடம்பெற்று அமெரிக்காவை அலற வைத்திருக்கிறது என்றால் அடுத்தடுத்த ஆவணங்களில் யார் யார் பெயர் வரும் என முக்கிய புள்ளிகள் பலருக்கும் வயிற்றில் புளியை கரைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.